வணக்கம். இன்றைய தேன்மொழியில் நம் நகரத்தார்க்கே உரிய பெரும் சிறப்பு வாய்ந்த பிள்ளையார் நோன்பு விழா இன்று. அந்த சிறப்புமிக்க பிள்ளையார் நோன்பு விழாவின் வரலாற்றை அறிவோம். திரைகடல் ஓடி திரவியம் தேட திரண்ட நகரத்தார் பெருமக்கள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கடற்பயணம் துவங்கினர். கார்த்திகை நாளொன்றில் கடலினிலே மாற்றம். சுழல்கள் சுழன்றடிக்க, சூறாவளி காற்றடிக்க, கப்பலின் திசை மாற, கவலைகள் திசை மீற, மரகத பிள்ளையாரை மனதுள் வேண்டினர். அனைவரும் அகவல்கள் அன்புருக பாடினர். பிள்ளையாரின் உதவியை நாடினர். குறைதீரும் காலம் எப்போது, கரை சேரும் காலம் எப்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலாய் புது வேட்டியின் நூலெடுத்து புது வழி தேடி ஒன்று சேர்க்க 21 நாட்கள் கழிந்தது. 21 நூல்களும் 21ஆய் இழையானது. இனிதே தீ ஒன்றும் தெரிந்தது. கொண்டு வந்த அரிசி வெல்லம் நெய் பிள்ளையார் வடிவம் கண்டது. 21 நூல்களில் எடுத்த இழைகளை இணைத்து திரியாய் ஆனது. மாவு பிள்ளையார் தயார். மலர்கள் அத்தீவில் எங்கே? அழகாய் சிரித்தது ஆவாரம்பூ, அடியேன் இருக்கிறேன் என்று. அரிசி மாவு பிள்ளையாரில் அத்திரியினை இட்டு விளக்கேற்றி தலைப்பாகை கட்டி தடிக்கில் அமர்ந்து தலைமகனார் தர பிறர் தலைவணங்கி பெற அவ்விளக்கினை உண்டனர். அனைவரும் மகிழ்ந்தனர். பின் கரை வந்து சேர்ந்தனர். தன் கதை சொல்லி வியந்தனர். இதுவே பின்னர் நகரத்தார் தொன்று தொட்டு வழக்கமானது. நம் தனித்துவ பழக்கமானது. திருக்கார்த்திகையிலிருந்து 21ஆம் நாள் சஷ்டியும் சதயமும் சங்கமமான சுபதினத்தில் 5 முக விளக்கேற்றி ஐவகை பொறியுடன் ஐங்கரனை வழிபட்டு அகவல்தனை படித்து சங்கூதி தும்பு பிடித்து நடுவீட்டு கோலமிட்டு கருப்பட்டி பணியாரம் கட்டாயம் இடம்பெறும். வெள்ளை பணியாரமும் கல்கண்டு வடையுடன் உளுந்த வடையும் திரட்டுப்பாலும் இடம்பெறும். ஒற்றை இலக்கத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இழையெடுத்து நகரத்தார் சிறந்தோங்க நன்னாடும் இன்று வந்தது. பெரும்பாலான வட்டகைகளில் வெல்லம் கலந்த பச்சரிசி மாவில் பிள்ளையார் பிடித்து இழையெடுத்துக் கொள்வது வழக்கம். ஒரு சில ஊர்களில் வாழைப்பழம், அத்திக்காய், திரட்டுப்பால் இவற்றிலும் இழையெடுத்துக் கொள்வது வழக்கமாக தொன்று தொட்டு வருகின்றது. நகரத்தார் எந்த ஊரில் இருந்தாலும் இல்லத்திலோ கோவில்களிலோ அல்லது வசிக்கும் அந்தந்த ஊர் நகர சங்கத்திலோ கூடி இழையெடுத்துக் கொள்வது தொன்று தொட்டு நடைபெறும் சிறப்பான செயல். இல்லத்தில் மூத்தோர் தலைப்பாகை கட்டி தடிக்கிட்டு அமர்ந்து தான் முதலில் இழையெடுத்து வயதின் வரிசைப்படி அனைவரும் பிள்ளையாரின் ஆசியும் பெரியோரின் ஆசியும் பெற்று பக்தியுடன் பெற்றுக்கொள்வர். கர்ப்பிணிகள் கருவிலுள்ள சிசுவிற்கும் சேர்த்து 2 இழை எடுத்துக் கொள்வர். இழை எடுத்துக் கொள்பவர் முதலில் 1 இறுதியில் 1 என 2 இழை எடுத்துக் கொள்வார். நகரத்தார் சங்கத்தில் பெண்கள் வரிசையிட்டு அடுப்பிற்கு சங்கூதி பணியார சட்டி வைத்து எதிரெதிர்ப்புறம் அமர்ந்து காலை வேளையிலேயே பணியாரம் ஊற்றுவர். மேலை நாடுகளில் வாழும் நகரத்தார்களும் ஒன்று கூடி தத்தம் பங்கிற்கு ஒரு பணி மேற்கொண்டு நம் மரபு மாறாதிருத்தல் பெரும் சிறப்பு. வருங்கால தலைமுறையினரும் தவறாது இதை பின்பற்ற வேண்டும் என கூறி பிள்ளையார் நோன்பென்ற பெருமைகளை விலாவாரி விளக்கிய அடியேன் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து கல்லலில் பிறந்து கண்டரமாணிக்கம் மணி புகுந்து பிள்ளையார்பட்டியில் புள்ளியான தேன்மொழி ராஜமாணிக்கம். அனைவருக்கும் இனிய பிள்ளையார் நோன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.